வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்லீவ் கட்டிங், ப்ளவுஸ்க்கான ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க துணியை வந்து அதை அப்படி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? மடிப்பு பகுதி நம்ம பக்கமும், ஓப்பன் பகுதி அந்த சைடை வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் அந்த கிராஸாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து நேர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த் சொல்லியிருக்காங்க, அவங்க ஸ்லீவ் லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஸ்லீவ் லென்த்து நம்ம 11 இன்ச் வந்திருக்கு. ஆக்சுவல் இதில் வந்து நம்ம இன்னொரு 1/2 இன்ச் வந்து அந்த பக்கம் நமக்கு வந்து உள்ளே தைக்கிறோம். அதனால் அதையும் சேர்த்தி நம்ம கொடுத்துக்கணும். இப்போ 11 அதில் ஒரு 1/2, இந்த பக்கம் ஒரு 1/2 வந்து 1/2 வந்து கிராஸாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2, அந்த மடித்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு 1/2, லாஸ்ட்டாக இந்த பக்கம் நம்ம ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகிறதுக்கும் நம்ம வந்து தையலுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து உள்ளே தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 3 இன்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி கீழ் சைடு வந்து அந்த பக்கம் ஓப்பன் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆம் ஹோலுடைய சர்க்கம்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு, இப்போ வந்து 16 வருதுன்னா 8 வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 8 இன்ச்சு அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் நம்ம கிராஸாக. அதாவது எங்கே 3 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்லேருந்து நம்ம வந்து அந்த லைனில் கட் ஆகணும். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைனில் கட் ஆகணும். அதில் கிராஸாக வந்து நம்ம லைன் போட்டுட்டு அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிட் பாயிண்டில் மேலும் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போடுங்க. ஒன்று ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய ஸ்லீவ் அந்த உள்ளே வந்ததுன்னா அது ஃப்ரண்ட் சைடு வரும், மேலே ஏறி போகிறது பேக் சைடு வரக்கூடிய ஸ்லீவ். அதில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் ஃபஸ்ட்டு அப்படியே வெளிப்பக்கம் இருக்க கோடில் கட் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம வந்து கட் மார்க் கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரண்ட் சைடுக்கானதை கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக தூக்கி பிடிச்சி கட் பண்ணணும். எவ்வளோ ஸ்லீவ் லூஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான அளவு அதில் வச்சு நம்ம கிராஸாக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த பக்கம் உள்ளே நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். இது ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கம்மியான அளவு கட் பண்ணால் போதும். குண்டாக இருக்கவங்களுக்கு நல்லாவே டீப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த ஆம்ஹோல் கர்வ் கரெக்டாக வந்தாவே உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து சுருக்கம்லாம் வராது, நீட்டாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.